வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be calm. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க் இருக்கும், மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி ஷோ ஆகணும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேயும் கீழே எப்படி ஷேடோ மாதிரி ஷோ ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிட்டோம் அலைட்மெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் மோனோன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மோனோன்ற எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ஸாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பென்சில் டிராயிங் எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒவ்வொரு எஃபெக்டையும் கிளிக் பண்ணுறப்ப. இதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து எந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கோ பென்சில் டிராயிங் மாதிரி அதை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரைட்னஸையும் தேவையான அளவுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட்டும் பிரைட்னஸும் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பென்சில் டிராயிங் மாதிரி இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக நம்ம பென்சில் டிராயிங் எஃபெக்ட் மாதிரி மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், வேறு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வச்சுருந்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக பென்சில் டிராயிங் மாதிரி செட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எகைன் ஏதாவது ஃபில்டரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எகைன் போய்ட்டு ஃபில்டரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.